தீர்மானத்தை ஆதரித்தோர் 144. கைஸ், இன்னைக்கு சட்டசபையில பயங்கரமான சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட்ல ஜெயிச்சிருக்காரு. 144 பேர் விஜய் வந்து ஆதரிச்சிருக்காங்க. சோ பெரும்பான்மை கிடைத்ததால விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சியை தக்க வைக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனா சம்பவம் பயங்கரமான சம்பவம் நடத்தி முடிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பக்கம் உதயநிதி வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு மேல பாயிண்டா எடுத்து போட்டு போல பொழந்துட்டாரு. இன்னொரு சைடுல பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குதிரை பேர நடந்திருக்கா, அதே மாதிரி உங்க ஆட்சியில எதுக்கு இந்த மாதிரி ஜோசிக்காரர்கள்லாம் வந்து இந்த மாதிரி சீட்டு கொடுக்குறீங்க, அப்படி கொடுக்கணும்னா உங்க காசுல இருந்து கொடுக்க வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி போட்டு கிளி கிழிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர் சைடுல பதிலடியும் கொடுத்திருக்காரு. சோ இந்த ரெண்டு மேட்டரும் என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு பக்கம் அதிமுக பாத்தீங்கன்னா ரெண்டா உடைஞ்சிருக்கு. ஒரு அதிமுக வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு, ஒரு அதிமுக வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவை எதிர்த்திருக்கு. பட் 25 பேர் தாவேகாவை சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அதிமுகன்ற கட்சி இதுக்கு அப்புறம் காலி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இது எல்லாத்தையும் பத்தி டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பாத்துடலாமா? சீரியஸ்லி சட்டசபை இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து 2 கேள்வி கேட்டாங்க. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா விஜய் அவர் மூஞ்சிக்கு நேரா அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். குதிரை பேரை வந்து தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது, இந்த சபை அதை அனுமதிக்க கூடாது அப்படின்ற மாதிரி முதல் குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமமுக எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி டிடிவி தினகரன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தார்ல. சோ அதை மேற்கோள் காட்டி அவங்க வந்து பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயினான குற்றச்சாட்டு அவரோட ஜோதிடருக்கு கவர்மெண்ட் ஜாப் ப்ரொவைட் பண்ணுது. நான் சொன்னல இது பெரிய பேசு பொருளாவது மக்கள் மத்தியில் அப்படின்ற மாதிரி யாராலையும் ஏத்துக்க முடியாது. அவரோட ஜோசியர்னா அவர் சம்பளம் கொடுத்துக்கணும்ல. சோ இதுதான் பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் கேக்குறாங்க. அப்படி உங்களுக்கு ஆஸ்தான ஜோதிடர்னா நீங்க வந்து உங்க தனிப்பட்ட முறையில நீங்க வச்சுக்க வேண்டியதானே, அரசாங்க பணியில வந்து பணியமர்த்துறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவர் வச்சுக்கணும். பட் அவரை வந்து அரசு உயர் பதவியிலே கொண்டு வந்து இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள்? யாராலும் ஏத்துக்க முடியாத விஷயம். காலையில வெளியில அதான் சொல்லியிருந்தேன். அதுதான் பாத்தீங்கன்னா சட்டசபைக்குள்ள எதிர்க்கட்சிகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒன்னு சொல்லவா, எதிர்க்கட்சிகளா இந்த மாதிரி கேள்வி கேட்கறது நல்லது. இதை வந்து விஜய் அட்டாக் பண்றதா நினைக்காதீங்க. மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி நினைக்க கூடாது. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி கேள்வி கேட்கணும். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஆளுங்கட்சி மக்களோட பிரச்சனைகளை உன்னிப்பா கவனிப்பாங்க. சோ அதனால கேள்வி கேட்கறது என்னைக்குமே நல்லது. அந்த கேள்வி சரியா தப்பான்றத ஆளுங்கட்சி பதில் சொல்றதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பதிலே சொல்லாம இருந்தா நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. சோ அதனால கேள்வி கேட்கலாம், எல்லாருமே கேள்வி கேட்கலாம். கவர்ச்சி திட்டங்கள்னு மனுஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. சோ அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்ப அவரால் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே டிஎம்கே மேல பழி போடுறாங்க. டிஎம்கே வந்து மக்கள் வளர்ச்சிக்காக வந்து கடன் வாங்கச்சு இல்லன்னு சொல்ல, அந்த லிமிட்டுக்குள்ள தான் வாங்கணும். அதே மாதிரி லாஸ்ட் 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா growth கொடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தேர்தலுக்கு முன்னாடி பல கவர்ச்சியான வாக்குறுதிகளையும் நீங்க கொடுத்திருக்கீங்க. மக்கள் அதுவும் ஞாபகம் வச்சிருக்காங்க. மகளிருக்கு மாசம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தங்க செயின், மோதிரம், பட்டுப்புடவை, வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு அந்த லிஸ்டும் நீண்டுட்டே இருக்க பெரிய லிஸ்ட் தான். அதுல ஒரு சில வாக்குறுதிகளாவது முதல் கையெழுத்துல நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. நீங்க வாக்குறுதிகளை சொல்லும் போது நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் சொல்றேன்னு எல்லா கூட்டத்திலையும் திரும்ப சொல்லியிருக்கீங்க. எனவே அதை விரைந்து செஞ்சு காட்டுங்க. முக்கியமா ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லிக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் சொல்றதெல்லாம் சொல்லும் போது ஏதோ டிஎம்கே சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா டிவிகே விமர்சனம் பண்றது இன்னொரு டிஎம்கே தான் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு தான் விமர்சனம் பண்றமே தவிர டிஎம்கே ஒன்னே பாத்தீங்கன்னா புனிதர்கள் வாழ்ற கட்சி, இவங்க எல்லாம் புனிதர்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கூடாது. இவங்க கேட்கிற கேள்வி சரியா தப்பான்னு மட்டும் தான் இப்ப பார்க்கணும். ஓகேங்களா? சோ இவர் வந்து கவர்ச்சி திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணாரு. இப்ப நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா டிஎம்கே மேல பழிய போட்டாரு. அந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தொடரணும். தயவு செஞ்சு அதில் அரசியல் செய்ய வேணாம். ஏன்னா இந்த மாசம் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 தாய்மார்கள் காத்துட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நாங்க அனௌன்ஸ் பண்ண அந்த ஊக்கத்தொகை, காலை உணவு திட்டம், சோ இதெல்லாமாவது நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, ஸ்டாப் பண்றாதீங்க. உங்களோட திட்டங்களை நீங்க நிறைவேற்ற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி இந்த ஒரு டாபிக் முடிக்கிறாரு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியை பயங்கரமா விஜய் விமர்சிச்சிருந்தாரு. கொள்கை எதிரிலாம் சொல்லியிருந்தாரு. பட் கொள்கை எதிரியில இருக்க ஒரு கட்சியில இருக்க ஒரே ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ பாத்தீங்கன்னா இப்போ வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்றாரு. பட் அந்த கட்சியோட தலைவர் என்ன சொல்றாரு, டிவிகே வந்து பண்றது மாற்றம் இல்ல, அது வந்து துர்நாற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வந்து மேற்கோள் காமிச்சு வந்து உதயநிதி பேசியிருக்காரு. அது
அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குதிரை பேரம் வந்து நடக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற என்னோட சந்தேகம் உரியா இருக்கு அப்படின்ற மாதிரி டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாரு. அதை மேற்கோள் காமிச்சு இவரும் கேட்கிறாரு. உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம, அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருக்க சிலருக்கு வந்து மினிஸ்ட்ரி கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. ஏன்னா 25 பேர் ஏடிஎம்கேல இருந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. சோ 22 பேர் வந்து சப்போர்ட் கொடுக்கல. இபிஎஸ் தலைமையிலான அணி வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் கொடுக்கல, எதிர்த்துட்டாங்க. 25 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்குறாங்க. அதுல சில பேர் வந்து மினிஸ்டர் ஆக போறாங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். மன்னு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல பெயர் சொல்ல கூட தயங்கிய அந்த மற்றும் சிலர் கட்சியிலிருந்து ஒரு சிலரை நேற்று சந்திச்சிருக்கிறார். அந்த மற்றும் சிலரில் இருந்து ஒரு சிலர் அமைச்சராக வருவதற்காகவும் வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வருது. ஆனா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஆதரவு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கட்சியில இருந்து ஒருத்தவங்க பிரிஞ்சு வந்த உடனே இந்த இடத்துல டிவிகே தலைவர் விஜய் நேத்து போறாரு. அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபாவும் போய் இறங்குது. யோசிச்சு பாருங்களேன், இது எல்லாம் புஷ்பா பட பாணியிலே நடக்குது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கலாச்சி விட்டுருந்தாரு. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவர் யார ஊழல் கட்சி, யார தீய சக்தி இப்படின்றா சொல்லிட்டு இருந்தாரோ, கடைசியில் இப்ப அந்த கட்சியில இருந்தே பாத்தீங்கன்னா 25 பேரை கூப்பிடுறாங்க. டிஎம்கேவோட கூட்டணி கட்சிகளோட ஆதரவு எடுத்து தான் இப்ப ஆட்சி அமைக்கிறாங்க. சோ அப்படின்னும் போது மக்கள்கிட்ட இது சேஞ்சா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கா அப்படின்ற டவுட்டும் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலிடான கொஸ்டின் தான். சேஞ்ச் சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. ஓகே, ஏன்னா டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சொன்ன மாதிரி ஒரு தீய சக்தி தான், இல்லன்னு சொல்ல. அதே மாதிரி தான் அதிமுக ஊழல் கட்சி தான், இல்லன்னு சொல்ல. பட் இந்த 2 கட்சியில இருந்தும் ஆட்களை கூப்பிட்டு விஜய் வந்து மினிஸ்ட்ரியில வந்து இடம் கொடுக்குறாரு அப்படின்னும் போது அப்ப டிவிகே என்ன மாதிரியான கட்சியா இருக்கும்? அந்த மினிஸ்ட்ரிகள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சொல்றதை கேட்டு நடந்துருவாங்களா? அதாவது கரைபடியாத கரங்களா இருந்துருவாங்களா? இத்தனை வருஷம் பழக்கப்பட்டவங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கும் இருந்தது. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி கேட்கறது கரெக்டான கேள்வியா இருந்தா யாரு கேட்டா என்ன அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. கூடவே பாத்தீங்கன்னா ஒன்லி ரீல்ஸ்ல மட்டும் தான் நீங்க வந்து ஆட்சி நடத்துறீங்க, ரியல் ஆட்சி வந்து நடத்துங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாரு. ஏன்னா விஜய சுத்தி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க, அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு. ரீல்ஸ்ல மட்டும் தான் ஒரு இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டாருன்றக்கே தவிர நீங்க ரியல்ல வந்து ரியாலிட்டியில என்ன பண்றீங்க நாங்க பாக்குறது காத்துக்கிட்டு இருக்கோம். சோ ரீல்ஸ்ல மட்டும் ஆட்சி நடத்தாம ரியலாவும் ஆட்சி நடத்துங்க அப்படின்ற கமெண்ட்டே வந்து ஒரு பாஸ் பண்ணியிருந்தாரு. இன்னொன்னு, இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட மக்கள்ல 66% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையும் இல்ல, அதை விட கம்மியா தான் இருக்கு. நீங்க கூட்டணி கட்சிகள் ஆதரவோட தயவில் தான் பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு, சிறுபான்மை அப்படின்ற மாதிரி. சோ இதுக்கப்புறம் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்திருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மைன்னு சொல்றீங்களா? ஆமா, நாங்க சிறுபான்மை தான், சிறுபான்மை மக்களுக்காக நிக்கிற ஒரு கட்சி தான் டிவிகே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் எடுத்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்த மாதிரி இருந்தது அவர் பேசுனத வச்சு பார்க்கும்போது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசு தான். நெக்ஸ்ட் அந்த குதிரை பேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் சொல்லியிருந்தாரு. டிவிகே வந்து பாத்தீங்கன்னா குதிரை பேரம் பண்ற கட்சி இல்ல, குதிரை வேகத்துல ஆட்சி செய்யற கட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் கொடுத்திருந்தாரு. எல்லாமே பஞ்ச் டயலாக் மாதிரி இருக்குல்ல, எனக்கும் அப்படிதான் இருந்தது. குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது 2 தான் பாத்தீங்கன்னா ஒரு ரிப்ளை கொடுத்தது. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர்ல இருக்கிறது அப்படியே படிச்சுட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா வெக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. ஆனா விமர்சனத்துக்கு வந்து பதில் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருந்தாரு. ஏன்னா ஆன் ஸ்பாட்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்கணும். நான் கூட விஜய் வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டு இருந்தார் பேனா வச்சு, இதுக்கெல்லாம் பயங்கரமா ரிப்ளை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் கொடுக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவங்க சொன்னது உண்மைதானே. ஏடிஎம்கேல இருந்து 25 பேர் சப்போர்ட் கேக்குறாங்க. நேத்து போய் விஜய் அவங்களை மீட் பண்றாரு. இப்ப மினிஸ்ட்ரி இடம் கொடுக்க போறதா தகவல் வருதுன்னு சொல்லிட்டு இவங்களே சட்டசபையில பேசுறாங்க. சோ அப்படின்னும் போது நீங்க ஊழல் கட்சின்னு சொன்ன அந்த கட்சி வந்து ஆதரவு கூப்பிடுறது எந்த வகையில மாற்று அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் மக்கள் நம்மளும் கேக்குறோம். சோ இந்த கேள்விக்கு வந்து விஜய் அவர் சைடுல ரிப்ளை கொடுக்கவும் முடியாது. அதனால தான் ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. இன்னொன்னு, எதுக்கு விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் ரிப்போர்ட்டரை சந்திக்கிறது இல்ல அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எதிர்க்கட்சிங்க எல்லாம் போட்டு பொலன்னு பொளந்திருக்காங்க இன்னைக்கு. அப்படி பொளந்ததுக்கு கரெக்டான ஒரு பதில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்கணும், எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்துருக்கணும். சோ அப்ப சம மாசா இருந்திருக்கும். இந்த இடத்துல ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா எப்படி
ரிப்ளை கொடுப்பாங்க. ஆன் ஸ்பாட்ல அவங்க சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்டோட ரிப்ளை கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்கும்போது தான் ஒரு தலைவருக்கான அந்த ஒரு விஷயம் தோணும்ல. அதாவது எல்லாமே பேப்பரை பார்த்து நார்மலா ஓகே அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு லீடருக்கான ஒரு குவாலிட்டி வந்து உருவாக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தான். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் டிவிகே தலைவர் முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணணும்னா நம்ம ஜெயலலிதா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஸ்பாட்லேயே வந்து ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் சட்டசபையில் லைவ்ல யாரும் உட்காந்து பார்த்ததில்லை. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையில இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. சட்டசபைக்குள்ள நடக்கிற அந்த கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஓவராலாக ஏடிஎம்கேன்ற கட்சி வந்து காலி அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இப்ப இருக்க கட்சியிலேயே பாத்தீங்கன்னா 2 துண்டா உடைஞ்சிருச்சு. இன்னும் எத்தனை துண்டா தானே இந்த கட்சி உடையும்? எப்பா கிட்டத்தட்ட ஜெயலலிதா அம்மா இறந்ததுல இருந்து இந்த கட்சி துண்டு துண்டா உடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. ஓபிஎஸ் அணினானுங்க, இபிஎஸ் அணினானுங்க, டிடிவி தினகரன் அணினானுங்க, இந்த இடத்துல சசிகலா அவங்க அணினானுங்க. எத்தனை அணிடா? ஒரு கட்சியில எத்தனை அணி தான் இருக்கணும்? இதுக்கு பேசாம அந்த கட்சியை கலைச்சிட்டு தலைமொழிகிட்டு எல்லாம் பாதி பேர் வந்து டிவிகேல ஜாயின் பண்றீங்க, மீதி பேர் போய் டிஎம்கேல ஜாயின் பண்றீங்க. அப்படி ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. பின்ன என்னங்க இது? இந்த கட்சியை எப்படிதான் மக்கள் நம்புறாங்கன்னு தெரியல. சுத்தமா 10 வாட்டி இந்த கட்சி உடைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அந்த கட்சி இருக்கிறது அந்த கட்சிக்கும் நல்லது இல்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லது இல்ல. தயவு செஞ்சு கலைச்சிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனா விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. 144 பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்த 6 மாசம் எந்த பிரச்சனையும் இல்லாம போகும். அடுத்த 6 மாசமா ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா 6 மாசம் கழிச்சு திருப்பி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா 144 பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா என்டிஏ கூட்டணியில இருந்து விஜய் வந்து கூப்பிட மாட்டார்னு சொல்லியிருந்தாங்களே, அது வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டுட்டாரு. இதை தான் உதயநிதியும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு. இதுக்கு வந்து விஜய் சைடுல இருந்து பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா இது கொள்கை எதிரின்னு சொன்ன கட்சியில இருந்து கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா 25 பேர் இவரை சப்போர்ட் பண்றாங்க, மினிஸ்ட்ரிலையும் இடம் கொடுக்க போறா சொல்றாங்க. சோ இது வந்து அப்ப கொள்கை எதிரிலாம் ஒண்ணுமே இல்லையா? அப்ப பிஜேபி தலைமையிலான கூட்டணியில ஜெயிச்சவங்க நாங்க கூப்பிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி டிவிகே சைடுல ஒரு மாசான ஒரு விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. நாங்க எதுக்கு டிஎம்கேல இருக்க கூட்டணி கட்சி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம்? நாங்க நினைச்சிருந்தா என்டிஏ சைடுல போய் கூப்பிட்டுருக்கலாமே. ஆனா நாங்க கூட மாட்டோம், ஏன்னா அது எங்க கொள்கை எதிரி கூட்டணி வச்ச கட்சி, அந்த கட்சி கூட நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த கட்சியில கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருந்தாங்க. கடைசியில எல்லாம் சுக்குன்னு ஒருங்கிடுச்சா. இதெல்லாம் எப்படி தான் நரேட்டிவ் செட் பண்ணி மாத்துறாங்கன்னு தெரியலங்க. கண்டிப்பா சொல்றேன், இதையும் ஸ்ட்ராங்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி, அதாவது எங்க அண்ணன் வந்து மக்களுக்கான ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்றாருங்க. அதனால வேற வழி இல்ல, என்ன பண்றது? மக்கள் நல்லாட்சி தான் ஒரே ஃபோக்கஸ். அதனால ஊழல் சக்தி கூட சேர்ந்து தான் ஆகணும், தீய சக்தி கூடயும் சேர்ந்து தான் ஆகணும், வேற வழி இல்லையே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டோம். அவங்க நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி சேர்ந்து எல்லாம் நல்லது பண்ணா நல்லதுதான். ஆனா உள்ள வர இந்த மினிஸ்டர் அப்புறம் இந்த எம்எல்ஏக்கள் அவங்கள ஊழல் பண்ணாம இருப்பாங்க அப்படின்றது நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா சொல்லுங்களேன். இத்தனை வருஷமா ஊழல் பண்ணி இத்தனை வருஷமா கரைபடிந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னு விஜய் தான் சொல்லியிருந்தாரு. சோ அப்படிப்பட்ட கரங்களை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கை கோத்திருக்காரு அப்படின்னும் போது எப்படி பியூர் பாலிடிக்ஸ் இங்க உருவாகும், இது எப்படி மாற்றமாகும் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எழும்பி இருக்கு. முக்கியமா இந்த இலவசங்கள், அவர் சொன்ன இலவசங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போறாருன்னே தெரியல. அது நிறைவேற்றலனா எதிர்க்கட்சிகள் இப்ப பேசினது இல்ல, இதோட பாத்தீங்கன்னா பல கட்டமா வந்து போட்டு வெளுன்னு வெளுப்பாங்க. அதே மாதிரி விஜய் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அரசுகள் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களை வந்து நாங்க கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ அந்த 1000 ரூபாய் இதெல்லாம் கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரியல, எக்ஸாக்ட்டா சொல்லல. பட் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை வந்து நாங்க வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் டிஎம்கே கொண்டு வந்ததை கண்டினியூ பண்ண போறாங்க, டிவிகேவோட திட்டங்கள்லாம் எப்போ வந்து அமலுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்றது விஜய் அவருக்கு மட்டும் தான் தெரியும், டிவிகே அரசாங்கத்துக்கு மட்டும் தான் தெரியும். பார்க்கலாம். அதுதான் இப்பயே நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. அண்ணா எங்களுக்கு வேணானா, இலவசங்களே வேணானா, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஆட்சி நடத்தினாலே போதும்னா, எங்களுக்கு இலவசங்களே வேணானா அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இந்த இலவசங்கள் வேணான்னு சொல்ற வாய் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னோம்ல 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, இலவசங்கள் அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் தப்பு. அப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா இலவசங்கள் மக்கள் நலத்திட்டங்கள்ங்க, அதெல்லாம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இலவசங்கள் வேணானா, நீங்க நல்லபடியா ஆட்சி நடத்தினாலே போதும்னா, அப்ப வந்து ஒரு விஷயத்த சொல்லி ஓட்டை வாங்கிடுவாங்களாம். இப்போ வந்து இலவசங்கள் வந்து அவர் சொன்ன ஸ்கீம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்களா? எத்தனை பேர் இலவசங்களை நம்பி ஓட்டு போட்டிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஓகே 2000 ரூபாய் கொடுக்குற கட்சிக்கு பதிலா 2500 ரூபாய் கொடுக்குற கட்சி டிவிகே கட்சி, அதே மாதிரி மாசம் 4000 சொன்ன கட்சி டிவிகே கட்சி, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்ன கட்சி டிவிகே கட்சி, அதே மாதிரி 1,000 நகை கொடுக்குறேன்னு சொன்ன கட்சி டிவிகே கட்சி, 1 கிராம் மோதிரம் கொடுக்குறேன்னு சொன்ன கட்சி டிவிகே கட்சி. சோ டிவிகே கட்சி சொன்ன நல திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்ததுன்னா வேலைக்கே போகாம வீட்லயே உட்கார்ந்தே வாழ்ந்துடலாம். அப்படிப்பட்ட திட்டங்கள் எவ்வளவு பேர் வியப்பா பார்த்திருப்பாங்க அப்பா அப்படின்ற மாதிரி. சோ அப்படிப்பட்ட திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா அதை அண்ணன் வந்து செஞ்சுதான் ஆகணும், செய்யணும். இல்லைன்னா கேள்விகள் வரும். 6 மாசம் அதிகபட்ச டைம், அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ள எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாம அப்படியே பாத்தீங்கன்னா டிமிக்கி கொடுத்துட்டு நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு உருட்டிட்டு போலான்னு
நினைச்சா அது ரொம்ப கஷ்டம் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, சட்டமன்றத்தில் நடக்கிற விஷயங்களை லைவ்ல இதுக்கு முன்னாடி எப்பவுமே பார்த்ததில்லை, இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்றது மட்டும் உண்மை, கிளியரா தெரியுது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்வால்வ்மெண்டா பாக்குறாங்க அப்படின்னு. சேம் டைம்ல கொஞ்சம் புரிதலோடையும் பார்த்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.